அப்படிங்கிறவரை நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. நம்ம எவ்வளோ கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அப்பா. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய அன்பு தெரியும், ஆனால் அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும், ஆனால் அப்பாவின் வியர்வை தெரியவே தெரியாது. அம்மா கொடுக்குற முத்தத்தை நம்மால் உணர முடியும், ஆனால் அப்பா பட்ட காயத்தை நம்மால் உணரவே முடியாது. வீட்டில் கூட பாருங்களேன், அம்மா கை பக்குவத்தில் அவிஞ்ச இட்லி எவ்வளோ ருசியாக இருக்குது நமக்கு தெரியும், ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமாக இருக்கிற அங்கே வெந்து கொண்டு இருக்கிற அப்பாவின் வேட்டி யார் கண்ணுக்கும் தெரியாது. அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த தோசையை தாங்கி கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டு இருக்கிற தோசைக்கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியாது. அப்படிப்பட்டவர் தான் அப்பா. அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் யூடியூப்பில் காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு படம், ஒரு 4 நிமிஷம் தான் ஓடும். காட்ஃபாதர் நடிகர் ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் 3 நண்பர்களில் ஒருத்தர் இருப்பார், விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா. அவர் பையன் எடுத்த படம் அது. 4 நிமிஷம் தான் ஓடும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், காட்ஃபாதர். அந்த படம் தொடங்கும், ஒரு ஸ்விஃப்ட் காரில் ஒரு 60 வயசு அப்பா உட்காந்துருப்பார், 30 வயசு பையன் அந்த காரை ஓட்டிகிட்டு வருவார். அந்த கார் நேராக எங்கே போய் நிற்கும்னா, இந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி நடத்துகிற முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஸ்கூலு இதெல்லாம் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷனரிக்கு முன்னாடி வந்து நிற்கும். 2 பேரும் இறங்கி உள்ளே போவாங்க, அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போவாங்க. அந்த பொண்ணு யாரை சார் சேர்க்கணும்? எங்கள் அப்பாவை தாங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும், உட்காருங்க அப்படின்னு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி, அப்பா வெஜிடேரியனா, அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா, டிவி வேணுமா, எல்லாம் டீட்டெயில் கேட்டு பணம் வாங்கிக்கிடுவாங்க. 2 பேரும் வெளியில் வருவாங்க. வந்த உடனே அந்த மிஷனரியை நடத்துகிற ஃபாதர் வருவார். வந்து ஹாய் சார் அப்படின்னோடனே அவங்க அப்பா நின்று பேசிகிட்டு இருப்பார். பையன் நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான் கார்லேருந்து லக்கேஜை எடுத்துகிட்டு உள்ளே வருவான். வந்த உடனே குர்ரா என் லக்கேஜ் இனிமேல் நான் தானே தூக்கணுன்ட்டு அப்பா உள்ளே போயிடுவார். இப்போ அந்த ஃபாதர்கிட்ட அந்த மகன் கேட்பான், ஏன் ஃபாதர், எங்கள் அப்பா உங்களுக்கு முன்னமே தெரியுமா? சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே எங்கள் அப்பா உங்களுக்கு அறிமுகமானவரா, ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, பழகிருக்கீங்களான்னு கேட்பான். அந்த ஃபாதர் சொல்லுவார், ஆமாப்பா உங்கள் அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அநாத ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பையனை தத்தெடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதாங்க அப்பா. தத்தெடுத்த பிள்ளை அவன் என்பதையே அவனுக்கே தெரியாமல் அத்தனை வருடம் வளர்த்து தன் சொத்துக்களையெல்லாம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அவரையே கொண்டு வந்து எந்த அநாதை இல்லத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டானோ அங்கேயே அந்த தகப்பனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது தான் பிள்ளைகளுடைய குணம். அதனால தான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கு. ஒரு தகப்பனுடைய உள்ளார்ந்த அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடியதே கிடையவே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமானது. அப்பாங்கிறவர் கம்பீரமானவர், அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர், அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர், அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா. அப்பாவை சாதாரணமாக நீங்கள் நினச்சிடவே கூடாது. எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா? தான் பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றி கொண்டு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் இனிய பெரியவர்களே, நம்ம சின்ன வயசில் தேவதை கதைகள் படித்திருப்போம் இல்லையா? தேவதை கதைகள் படித்திருப்போம். ஒருவேளை அந்த தேவதை ஆணாக இருந்தால் அது நம்ம அப்பாவாகத்தான் இருக்கும். அவர் ஒரு ஆண் தேவதை. அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அலாவுதீன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்தி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. நம் அப்பா தான் அந்த அற்புத விளக்கு. என் இனிய நண்பர்களே, கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் இதுவரைக்கும் தொட்டது இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். கடவுளை நீங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவின் கைகளை தொட்டு பாருங்கள். அவர்தான் கடவுள். கடவுள் அப்படித்தான் இருப்பார்.